அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல்லாஹ் பின் உபைதில்லாஹ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது: மக்காவில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள் உம்மு அபான் இறந்தபோது நாங்கள் ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக அங்கு சென்றோம். அங்கு அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர் வந்திருந்தனர். நான் அவர்கள் இருவருக்கும் நடுவில் அல்லது அவர்களில் ஒருவருக்கு அருகில் அமர்ந்திருந்தேன். பிறகு மற்றொருவர் வந்து என் அருகில் அமர்ந்தார். அப்போது அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அம்ர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம், சப்தமிட்டு அழுபவர்களை நீர் தடுக்க வேண்டாமா? ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணமாக இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் என கூறியுள்ளார்கள் என்றார்கள். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதே போன்ற சில ஹதீஸ்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் மக்காவிலிருந்து புறப்பட்டேன். நாங்கள் பைதா என்னுமிடத்தை அடைந்தோம். அங்கு கருவேல மரத்தின் நிழலில் ஒரு பயணக்கூட்டம் நிற்பதைக் கண்டோம். அப்போது நீர் சென்று அப்பயணக்கூட்டம் யாரென பார்த்து வாரீர் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை அனுப்பினார்கள். நான் அங்கு சென்று பார்த்தபோது அங்கே சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் தெரிவித்தேன். அவரை என்னிடம் அழைத்து வாரீர் என உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். நான் சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று, இறை நம்பிக்கையாளர்களின் தலைவர் அமீருல் முஃமினீன் அவர்களை சந்திக்க புறப்படுங்கள் என கூறினேன். பின்னர் சிறிது காலம் கழித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டபோது, சகோதரரே, நண்பரே என கூறி அழுதவராக சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வந்தார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சுஹைபே, எனக்காகவா நீர் அழுகிறீர்? குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணமாக இறந்தவர் வேதனை செய்யப்படுகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அல்லவா என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்தபோது அவர்கள் இறப்பதற்கு முன் கூறிய செய்தியை நான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினேன். அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹ் உமருக்கு அருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தார் அழுவதன் காரணமாக இறை நம்பிக்கையாளரை அல்லாஹ் வேதனை செய்வான் என கூறவில்லை. மாறாக குடும்பத்தார் சப்தமிட்டு அழுவதன் காரணத்தால் இறை மறுப்பாளருக்கு அல்லாஹ் நிச்சயமாக வேதனையை அதிகமாக்குகிறான் என்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொல்லிவிட்டு, பாவியான எவரும் மற்றவரின் பாவத்தை சுமப்பதில்லை எனும் இறைவசனம் உங்களுக்கு போதுமே என்றும் கூறினார்கள். இதை கூறி முடித்தபொழுது, சிரிக்கச் செய்பவனும் அழவைப்பவனும் அவனே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இச்சொல்லை செவியுற்ற அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை பற்றி எதுவும் கூறவில்லை என்று இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள். சஹீஹ் புகாரி
1286, 1287, 1288. அத்தியாயம் 23. ஜனாசாவின் சட்டங்கள்.